ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் நான் நட்டு வச்சுருக்கிற செடிங்களை பார்க்கலாம். வாங்க, என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த செடிங்களெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். எனக்கு செடிங்க வளர்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். இது வாடகை வீடுன்றதுனால இந்த வீட்டுக்கு வந்து 4 வருஷம் கிட்ட மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் நான் பூச்செடி வைக்கவே இல்லை, என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லி. ஆனால் ரொம்ப ஆசை. ஒரு வழியாக இந்த வருஷம் வச்சுட்டேன் நான் செடிங்க. ஏன்னா இங்கே வந்து பூ ரேட்டு வந்து ஓவர் ரேட்டு. பூ வந்து வாங்கவே முடியறதில்லை இந்த பண்டிகை நாட்களில். அதனாலே தான் சரி, இந்த மீஷோவில் வந்து பேக்கெல்லாம் விற்கிறாங்கல்ல, ப்ரோ பேக்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கெல்லாம் வாங்கி வச்சு உடஞ்சி போன டப்பு இதெல்லாம் வச்சு சில செடிங்களை நட்டுருக்குறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து போயிடலாம். நம்ம செம்பருத்தி செடி, எனக்கு இது வந்து சாமிக்காகவே நான் வாங்கினேன். சாமிக்கு பூ இந்த பண்டிகை நாட்களில் வந்தால் சாமிக்கு வந்து பூவே வைக்க முடியறதில்ல, ஓவர் ரேட்டு சொல்கிறாங்க. இந்த பாருங்க, வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு மாதம் ஆகுது, மொட்டு விட்டுருக்கு. அழகாக இருக்குது பாருங்க. இது வந்து டப்பு அரிசி ட்ரம். இது அரிசி ட்ரம்மில் வச்சுருக்கேன். அதில் 2 புதினா நட்டு வச்சுருக்கேன், அதுவும் துளுக்குன்னு சொல்லி. இது மந்தார செடி, செம்பருத்தி செடி. மந்தார செடின்னு தெலுங்கில் வந்து மந்தாரம் சொல்லுவாங்க. செம்பருத்தி அங்கே ஒரு மொட்டு விட்டுருக்கு, இங்கே ஒரு மொட்டு விட்டுருக்கு. அடுத்து வந்து இது இந்த என்ன சொல்லுவாங்க, டிக் ரோஸா. இது வந்து ஒரே நாளில் அப்படியே பூத்து வாடிடும் பூவெல்லாம், ஷோக்காக. இது என் பையன் வந்து அவன் ஸ்கூல்லேருந்து பறிச்சிட்டு வந்தான் இந்த செடியை. அடுத்து வந்து இது என்ன பூ, இது முல்லைப்பூ. ஆமாம், முல்லைச்செடி, முல்லைப்பூ செடி. இதில் வந்து கற்றாழை வச்சுருக்கேன். அந்த இடத்துல குட்டியாக வச்சோம், வந்துடுச்சு, துளுத்துக்குச்சு நல்லா கற்றாழை. முல்லைச்செடி. அது பக்கத்தில் புதினா நட்டு வச்சுருக்கேன், அது வரவே இல்லை, காஞ்சி போச்சு. அடுத்து வந்து இது ரோஸ் கலர், இது ரோஜா செடி, பிங்க் கலரு. இது வந்து கயிறு கட்டி விட்டுருக்கேன். நான் வந்து பந்தல் மாதிரி போடலான்னு சொல்லி கயிறு கட்டி விட்டுருக்கேன். எனக்கு தெரியல இதுக்கு எப்படி பந்தல் போடணுன்னு. அதனால் சும்மா இந்த செடியில் ஒரு குச்சி நட்டுவிட்டு அந்த செடிக்கும் அந்த செடிக்கு குச்சி நட்டு அதுலேருந்து நான் பந்தல் பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். அந்த கொடிங்க வந்து அதில் சுற்றிக்கிறதுக்காக நான் அப்படியே போட்டிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. இது வந்து பிங்க் கலர் ரோஸ் செடி, அதுலேயும் கற்றாழை வச்சுருக்கேன். இதுவும் நல்லா பொழைச்சிக்கிச்சு, கற்றாழை நல்லா இருக்கு. இதுலேயும் பூவெல்லாம் மொட்டு விட்டு நிறைய பூ வந்துடுச்சு. இதில் இப்போதைக்கே ஒரு 5-6 பூ கிட்ட வந்துடுச்சு. இது வந்து சங்குப்பூ செடி. இதுவும் நான் போய் பூச்செடிக்கிட்ட போய் கேட்டு தான் காசுக்கு தான் வாங்கிட்டு வந்து நட்டேன். இது ரோட்லலாம் இருக்குது, எனக்கு தெரியல இது விதை போட்டாவே வந்துருமா, ஆனால் எனக்கு தெரியல. அதனால நான் ரோஸ் செடி வாங்குறப்ப இதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். 50 ரூபாய் இந்த செடி. இதுவும் பாருங்கள், பூ நல்லா வருது, சாமிக்கு வைக்கலாம். சங்குப்பூ செடி வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால வச்சுருக்கிறேன். இதுவும் பாருங்கள், கொடியெல்லாம் நல்லா பின்னிக்கிச்சு, அந்த கயிறில் கொடி சுற்றிக்கிச்சு ஃபுல்லாக. அடுத்து வந்து இது ஒரு ரோஸ் செடி, ரெட் ரோஸ். இதுவும் மொட்டு விட்டு இது ஒரு 10-15 பூ கிட்ட விட்டுருச்சு. வாங்கிட்டு வந்ததுலேருந்தே குட்டியாக வாங்கிட்டு வந்தேன், நல்லா பெருசாகிடுச்சு. இதுலேயும் புதினா நட்டு வச்சேன், நல்லா துளுத்துக்குச்சு. இதில் இருக்கிற புதினாலாம் அதெல்லாம் நேற்று தான் நட்டி வச்சேன், அந்த அதில் இருக்கிற தொட்டியில் இருக்கிறது. அவ்வளோதான். இது வந்து வெத்தலை செடி. இது வந்து ஒருத்தர் வீட்டில் தெரியாமல் பாலுக்கு போனப்போ காலையில் போய் தெரியாமல் அவங்க வீட்டு வெளியில் இருந்து பறிச்சிட்டு வந்து வச்சது. நல்லா துளுத்துக்குச்சு பாருங்கள், நல்லா கொடி சுற்றிட்டு போகுது. இங்கே இது ஒரு செடி, இது ஒரு செடி. இந்த 2 செடியும் ஒருத்தர் வீட்டிலேருந்து தான் பறிச்சிட்டு வந்தோம் தெரியாமல். இது வந்து வேறு பக்கம் பறிச்சிட்டு வந்தேன் குட்டியாக. மொத்தம் 3 செடி இருக்குது வெத்தலை கொடியே. இது பரவாயில்ல, நல்லா நல்லா வருது, இலைங்கெல்லாம் கூட நல்லா வருது சுருங்காமல். அடுத்து வந்து மணி பிளான்ட். இது வந்து நல்லா இது ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வெளியில் வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கொடி நிறையா சுற்றிக்கிச்சின்னு சொல்லி வெட்டி வேஸ்ட்டாக போட்டு வச்சதில் சும்மா ஒரு கிளை எடுத்துகிட்டு வந்து நட்டது தான். நல்லா வந்துடுச்சு பாருங்கள், அப்படியே சுற்றிட்டு போயிடுச்சு ஃபுல்லாக.
அங்கே வரலையும் கொடி போயிடுச்சு. இதிலே வந்து கரிசலாங்கண்ணி கீரை, இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சறதுக்காக இந்த கரிசலாங்கண்ணி கீரை விதைங்க வாங்கிட்டு வந்து போட்டேன் நான். தெரியும் பாருங்கள், வெள்ளை கரிசலாங்கண்ணி, வெள்ளைப்பூ வர்றது. இது வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி வச்சோன்னா முடி நல்லா வளரும். இதுவும் நல்லா வந்துடுச்சு. இந்த வாட்டி காய்ச்சணும் அதை பறித்து. அடுத்து வந்து மருகம் செடி. இந்த பூலெல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா, ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இது மருகம்னு சொல்லுவாங்க தமிழில். என்ன தெலுங்கில் வந்து மருகம் செடின்னு சொல்லுவாங்க, தமிழில் எனக்கு தெரியல. மருவ ஏதோ சொல்லுவாங்க. இது ஒரு மல்லி செடி. இது நீட்டமாக வரும் இல்லைங்களா, ரெட்டு கலரில், அந்த மல்லி செடி. இது பேர் கூட எனக்கு தெரியலப்பா தமிழில். அப்புறம் வந்து ஓம செடி, ஓம இலை. ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். இரும்பலுக்கு வந்து இது பண்ணுறதுக்காக, பசங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கோன்னு சொல்லி இதுவும் ஒருத்தர் வீட்டிலேருந்து வெட்டிட்டு வந்து வச்சது தான். அழகாக வந்துடுச்சு. இது நிறையா வந்துட்டு இருந்தது. நான் தான் வெட்டி போட்டேன். செடிங்க மிச்ச செடி வைக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி இது பாருங்கள், இதெல்லாம் உடச்சி விட்டுருக்குறேன் நான். நல்ல பெருசாக வந்துடுச்சு. அடுத்து வந்து இதுதான் ஸ்பெஷல். இதுதான் போன வாரம் வாங்கிட்டு வந்த செடி. இது வந்து பிரம்ம கமலம் சொல்லுவாங்கள்ல, அந்த செடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பூ பார்க்கணுன்னு சொல்லி நான் இதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த செடி வந்து பூ பூக்குமா. இது எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. அவங்க வீட்டில் வருஷம் எங்கள் அம்மா வீடியோ பிடிச்சி போடுவாங்க. அது நைட்டில் மட்டும் 12 மணி அந்த டயத்தில் தான் அந்த பூவே பூக்கும். நைட்டு மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இது பெருசாகி நீ பூ விடுறதுக்கு ஆகிடும்னு எனக்கு 2 வருஷம் கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஸ்டாண்டு வாங்கிட்டு வரணும். நாளைக்கு சண்டே, நாளைக்கு ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்டு இந்த பேகு தூக்கி ஸ்டாண்டு மேலே வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா கீழே இருந்தால் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா இந்த கீழே வறண்டாலாம் தண்ணி ஆகிடும், நம்மளால் தள்ளிக்கிட்டே இருக்க முடியாது அடிக்கடி. அதனால் ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்து அதை வச்சிடலான்னு இருக்கோம். இது வேஸ்ட் டப்பில் வச்சது தான். இந்த பேகெல்லாம் மீஷோவில் வாங்கினது தான் நான். இது வந்து பெரிய சைஸ் பேகு, இது வந்து ஸ்மால் சைஸு. இது 12 to 12, இது வந்து 15 to 15. இதில் வந்து 3 பேகு, 12 to 12 வந்து 3 பேக், 4 பேகு வாங்கினேன். இது ஆமாம், அது 3, இது ஒன்று 4. இதெல்லாம் டப்பிலே வச்சுருக்கேன். அதுவும் டப்பில் தான் வச்சுருக்கிறேன். செம்பருத்தி செடி வந்து அந்த மூலையில் வச்சுட்டேன். இது வந்து இன்னும் ஹவுஸ் ஓனர் வந்து பார்க்கல, நானாக வச்சுருக்கேன். எனக்கு பூச்செடிங்க ஆசை, ரொம்ப பிடிக்கும் எனக்கு பூச்செடிங்க வைக்கணுன்னு. வாடகை வீடுனால இத்தனை நாள் வைக்காமல் இருந்தேன். சரி வைக்கலாம், பேக்கில் தானே, ரொம்ப அந்தளவுக்கெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறேன். இன்னும் பார்க்கல. அவர் எப்படி இருக்குது எங்கள் வீட்டு மாடி தோட்டம்? கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு வந்து பந்தல் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக கொடி சுற்றிட்டு நல்லா இதெல்லாம் சுற்றிக்கிச்சுன்னா அந்த கயிறுலெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. காலையில் வெயில் வந்து ரொம்ப அடிக்கும் வறண்டால், அது நல்லா கொடி சுற்றிக்கிச்சுன்னா நல்லா இருக்கும். வெயில் அந்த அளவுக்கு தெரிவிச்சுக்காது. அடுத்து வந்து இது வந்து நான் செடி நடவே இல்லை, ஆனால் செடி முளைச்சி நல்லா வருது பாருங்கள். இது நிறையா பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஆகாச கருடு கிழங்கு. இது வந்து ஆகாச கருட கிழங்குன்னு சொல்லுவாங்க. வீட்டு முன்னாடி கட்டி வச்ச கிஷ்டி இது மாதிரி எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் வாங்கிட்டு வந்து வச்சோம். அது பாருங்கள், இது வந்து இயற்கையாக காற்றுல வந்து செடி வளருதான். இதுக்கு தண்ணி இன்னும் எதுவும் ஊற்ற தேவையில்லை. காற்றை வந்து சுவாசித்து இது வந்து செடி முளைக்குமா. அது பாருங்கள், கொடி எவ்வளோ அழகாக விட்டுருக்கு. அந்த பக்கம் போயிருக்கு பாருங்கள் கொஞ்சமாக. இது நிறைய பேர் வீட்டில் வந்து வாடி போயிடும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் அந்த மாதிரி இல்லைங்க, நல்லா கொடி விட்டுருக்கு. அது கொடி வந்து நல்லா நீட்டமாக போயிருந்தது. நான் இந்த ஒட்டடை அடிக்கிற போது கொஞ்சம் சாஞ்சிடுச்சு. அது பாருங்கள், நல்லா கொடி விட்டுருக்கு. காயெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. அழகாக இருக்குல்ல. இந்த மணி பிளான்ட்டுமே நல்லா வளர்ந்து போகுது. இந்த மீஷோவில் வந்து ஸ்டிக்கருங்க வாங்கியிருக்கேன் இந்த ஒட்டுறதுக்கு. இந்த மாதிரி லிங்க்கு
இந்த மாதிரி போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இன்னும் ஃபுல்லாக ஒட்டணும். இது நல்லா கொடியெல்லாம் படர்ந்துட்டு போகுது. இதெல்லாம் நல்லா படர்ந்து பந்தல் மாதிரி இருந்துச்சுன்னா சிட்டுக்குருவி எல்லாம் வரும் வீட்டுக்கிட்ட. அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். வெத்தலை செடி, வெத்தலையுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அழகாக இருக்குல்ல? எப்படி இருக்குது நம்ம வீட்டு மாடி தோட்டம்? கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னா இதுக்கு வந்து பந்தல் இந்த மாதிரி போடலாமா இல்லை இப்படி போடக்கூடாதா தெரியல. சும்மா இந்த கொடியெல்லாம் காற்றுக்கு ஆடுதுன்னு சொல்லி நான் சும்மா அந்த கயிறு வாங்கி கட்டி வச்சுக்கிறேன். எப்படி பந்தல் போடலாம், எப்படி பார்க்கலான்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.